பூமிகா, ரெடி ஆயிட்டியா? கீழே எல்லாருமே உன்னை கேட்டுட்டு இருக்காங்க. கேட்கட்டும். அவங்க இஷ்டத்துக்குலாம் நான் ரெடி ஆகிட்டு கிடக்க முடியாது, சரியா? எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். ரோஸ் பவுடர் வேற கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு தான் கீழே வர முடியும். பூமிகா, ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்கு பூமிகா. இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாருமே மண்டபத்துக்கு வரேன்ட்டு சொல்லிட்டாங்க. நம்ம கிளம்புனாதான் சரியாக வரும். என்ன ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்க, அண்ணின்ட்டு ரொம்ப ஓவரா அட்வான்டேஜ் எடுக்கணும்னு நினைக்காதீங்க. சும்மா கல்யாணத்தில் கிட்ட வந்துலாம் நிற்கக்கூடாது. ஆளும் ட்ரெஸ்ஸும் இந்த சேரீ பிச்சைக்கார சேரீ மாதிரி இருக்குது. இதை போய் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க. கொஞ்சமாவது ஏதாவது இருக்கா? கல்யாணத்துக்கு என் ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் எங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாருமே வருவாங்க. இப்படியே வந்து நிற்பீங்க கொஞ்சம் கூட விவஸ்தை இல்லாமல்? ஏன் பூமிக்கு அந்த மாதிரிலாம் எரிஞ்சு விழுறேன்? என்கிட்ட இருக்கிறத தான் நான் கட்ட முடியும். உங்கள் அம்மா எங்கே எனக்கு சேரீ எடுத்து கொடுத்தாங்க? இது என்கிட்ட இருந்த புது சேரீ, அதை தான் கட்டியிருக்கேன். நல்லா தானே இருக்குது. இது ஒரு சேரீன்ட்டு இதை வேற கொடுத்துருக்கீங்களாக்கும். பார்க்குறதுக்கே சகிக்கலை. இங்கே பாருங்கள், கல்யாணத்தில் என் கிட்டத்துலாம் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு நிற்காதீங்க சொல்லிட்டேன். அப்புறம் விஸ்வா வீட்டில் இருக்கவங்களாம் ரொம்ப தப்பாக நினைப்பாங்க. என்னடா இது இவ கூடலாம் நின்று எடுத்திருக்கீங்கன்ட்டு. அதுக்கப்புறம் நான் பின்னாடி அந்த ஃபோட்டோவை பார்த்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப கேவலமாக இருக்கும். அதனால் நீங்கள் என் கிட்டத்துலேயே வந்துடக்கூடாது, அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஏன் பூமிக்கு அந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசுகிறேன்? நான் உன் அண்ணி தானே. அண்ணிங்கிறதுலாம் இங்கே இதோட நிறுத்திக்கோங்க சொல்லிட்டேன். அங்கே வந்து காட்டிட்டு நின்னீங்களா, அவ்வளோதான். ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறேன்? நீ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு, தெரியுமா? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் போறீங்களா? கல்யாண டயத்தில் டென்ஷன் படுத்தி நிற்காதீங்க. உங்கள் மூஞ்ச பார்த்தாலே எரிச்சலாக இருக்குச்சே. ரெடியானது கூட காணாது போல, இது வேற வந்து முன்னாடி வந்து நிற்கிது. பூமிகா செல்லம், ஐயோ என் பொண்ணு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கா. ஏண்டி ரெடி ஆயிட்டியா? இப்படிடி கீழே வேன் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, நீ வந்தா கிளம்பிடலாம். அம்மா, ஒரு 5 நிமிஷம், இப்போ ரெடி ஆகிடுவேன். எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணு. இந்த நகையெல்லாம் போதுமா? அப்புறம் இந்த ரோஸ் பவுடர் எல்லாமே கரெக்டாக இருக்கா? ஐப்ரோ எல்லாமே கரெக்டாக இருக்கா? எல்லாமே அழகா லட்சணமா இருக்குடி, வா போலாம். ஏண்டி நீ என்ன இங்க நின்று அவளை பார்த்துட்டு இருக்க? உனக்கு வேற வேலை இல்லையா? கண்ணு வச்சிடாத என் பொண்ணை, போடி நீங்கள. அவ்வளோ வேலை இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இங்க நீக்கு வந்துட்டா. ஏமா இந்த சேரீயெல்லாம் அண்ணி கொடுத்துக்கிறேன், கொஞ்சம் நல்ல சேரீ கொடுக்கலாம்ல? சே, கல்யாணத்தில் ஃபோட்டோவில் எங்கேயாவது ஒரு இடத்துல விழுந்து தான் தொலைவாங்க. அப்புறம் இவங்க தான் எங்கள் அண்ணின்னு சொல்ல எனக்கு கேவலமாலமாக இருக்கும். போதும், இந்த சேலையே அதிகம் தான் இவளுக்கு. அம்மா, அப்புறம் என் விஸ்வா வீட்டில் எல்லாருமே கேட்பாங்க, ஏன் உங்கள் அன்னிக்கு புது சேரீ எடுக்கலையான்ட்டு. ஏம்மா இப்படி இருக்கீங்க? ஏண்டி அவ கேட்குறங்கிறதுக்காண்டி இவளுக்கு புது சேரீ எடுத்து கொடுக்க முடியுமா? வேற வேலை இல்லை பேரு. ஏன் அத்தை, என் மேலே ஏன் அத்தை உங்களுக்கு இவ்வளோ கோவம்? ஒரு நாளாவது உங்களை மீறி நான் ஏதாவது பண்ணியிருப்பேனா? ஒரு நாளாவது நான் எங்கள் வீட்டில் போய் எங்கள் அம்மாவை பார்த்துட்டு வந்திருப்பேனா? இல்லை எங்கள் அண்ணி எங்கள் அப்பாவையெல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பேனா? கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. உங்கள் காலு கீழே தானே அத்தை நான் நிற்கிறேன். என் மேலே ஏன் அத்தை இப்படி பண்ணுறீங்க? வாயை மூடி. உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்ததே அந்த வீட்டை பழிவாங்க தான். இதில் வேற உன்னை மகாராணி மாதிரி வச்சுக்கணும்னு எதிர்பார்க்குறியோ? அத்தை, என்ன நீங்கள் மகாராணி மாதிரிலாம் வைக்க வேண்டாம். ஒரு மனுஷியாக மதிங்க அத்தை, அது போதும். மனுஷியாவே உன்னை மதிக்கலை, மகாராணியாக மதிக்கணும்னு நினப்பு வேறையா உனக்கு? அத்தை, நீங்கள் ஒரு நாள் திருந்தி என்னை மருமகளான்னு கூப்பிடுவீங்க அத்தை. அந்த நாளுக்காண்டி நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன். அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. கல்யாணத்தை வச்சுட்டு இந்த மாதிரி உங்ககிட்ட பேசிட்டு நிற்கிறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. பூமிக்கா, நீ சீக்கிரம் ரெடி ஆகிக்கலவா, அம்மா கீழே போகிறேன். சரிம்மா, அப்படியே இந்த டிக்கெட்டையும் கூட்டிகிட்டு போ. உயிரை வாங்குதுங்க நின்று. சே, நம்மளை ஒரு மனுஷியாக கூட மதிக்க மாட்டேங்காங்களே. இதுக்கு தான் வீட்டை எடுத்து கல்யாணம் பண்ணி வரக்கூடாது. எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது இந்த வீட்டுக்கு வந்து. இந்த மதன் அதுக்கு மேலே இருக்காரு. ஏதாவது நான் ஒன்று சொன்னாலே அவ்வளோ எரிஞ்சு விழுறாரு. முன்னாடி எல்லாம் என் பேச்சை அப்படி கேட்பாரு. இப்போ என்னன்னு பார்த்தோம்னா கோவப்படுறாரு. ஒரு புடவை எடுத்து கேட்டதுக்கு அவ்வளோ திட்டுறாரு. சே, இவங்க பேச்சையெல்லாம் அன்னைக்கு கேட்டே இருக்கக்கூடாது. இவங்களை மீறி நான் எங்கள் வீட்டுக்கு போயிருக்கணும். எங்கள் அம்மா கூட ஒழுங்காக பேசி வச்சுருந்தோம்னா இவ்வளோ நடந்திருக்குமா? அங்கே அப்படி வச்சுருந்தோம்னா இவங்களுக்கும் கொஞ்சம் பயம் இருந்திருக்கும். இல்லைங்க போய் தானே இவ்வளோ அதிகாரம் பண்ணுறாங்க. அப்பா, அவள் பிள்ளைக்கு நகை எல்லாம் போட்டோன்னே எப்படி அசந்து போய் நிற்கிறாங்க. இதே மருமகளுக்கு பண்ணனா வலிக்குது. மகளை ஒரு பக்கம் பார்க்குறாங்க, மருமகளை ஒரு பக்கம் பார்க்குறாங்க. எப்போ தான் இந்த கும்பல்லாம் மாறப்போகுதுன்னு தெரியலை. இவளை விட அதிகமாக தான் நான் எங்கள் வீட்டில் வளர்ந்து வந்தேன். ஆனால் இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஆனால் இவங்களுக்கு அது தெரியவா செய்து? அவங்க மகளை மட்டும் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. நான் என்ன செல்லா காசா? மருமகளையும் மகளையும் எப்போ தான் ஒழுங்காக நடத்த போகிறாங்கன்னு தெரியலை. அதுலேயும் இந்த மாதிரி அத்தைகள்லாம் எப்போ திருந்த போகிறாங்கன்னு தெரியலை. பூமிக்கா, போகலாமா? சரிம்மா, மேக்கப் எல்லாம் கரெக்டாக இருக்குல்ல, கிளம்பலாம். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டீங்களே? அப்பா எங்கம்மா? அப்பா அப்போவே மண்டபத்துக்கு போயிட்டார் பார்த்துக்கோ. அப்பாவும் அண்ணனும் அப்போவே கிளம்பிட்டாங்க. இப்போ நம்ம 2 பேரும் தான் போகணும். அதோட அந்த கழுதையும் கூட்டிகிட்டு போகணும். அத்தை, கழுதைன்னு சொன்னீங்க, அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. நானும் ஒவ்வொரு வார்த்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கேன். என்ன அத்தை ரொம்ப பேசுறீங்க? என்ன ஏண்டி என்ன கொடுக்கு முளைக்கிற மாதிரி இருக்கு? ஒட்டை வெட்டிடுவோம் பார்த்துக்கோ. ஒழுங்கு மரியாதையாக வர்றதா இருந்தா வா, இல்லைனா வீட்டிலே கடை. ஏன் அத்தை இப்படி எரிஞ்சு விழுறீங்க? கல்யாணத்தில் நான் நிற்கக்கூடாதா? உங்களுக்கு தான் அத்தை அவமானம். எல்லாம் உங்களுக்காக தான் நான் வந்துட்டு இருக்கேன். எங்கள் அத்தைக்கு அவமானமாக ஏற்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக. ஆனால் நீங்கள் என்ன ஒரு மனுஷியாக மதிக்க மாட்டேங்கிறீங்க.
இங்கே பாருமா தங்கம், அப்படியெல்லாம் நீ ஒன்றும் வர வேண்டாம் சரியா? கல்யாணத்துக்கு வரலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே இருந்துக்கோ. அத்தை எல்லாருமே கேட்க மாட்டாங்களா? யார ஒன்றை கேட்க போகிறாங்களா? அவங்களுக்கு வேறு வேலை இல்லை பெரு. போய் பேசாமல் இருந்துக்கோ, நாங்களே கல்யாணத்தை நடத்திக்கிறோம். அம்மா வந்து தொலையட்டும். அப்புறம் அந்த விஸ்வா இருக்கார்ல, நொயின்ட்டு எரிச்சப்படுத்திட்டே இருப்பார். ஏம்மா அவர் உம்முனே இருக்காரு, ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்காரு. யார் இருக்கா, யார் வந்திருக்கா, எல்லாரும் நல்லா இருக்காங்களா, உங்கள் அண்ணி நல்லா இருக்காங்களா, இதை தாம்மா கேட்குறாரு. வேறு எதுவுமே கேட்க மாட்டேங்காரு. வாயை திறந்தாலே முத்து விழுந்துரும் போல. என்னடி சொல்கிற? உங்ககிட்ட நல்லா பேச மாட்டேங்காரா அப்போ? அப்படி சொல்லலம்மா, என்ன போய் யாருக்காவது பிடிக்காம போகுமா? நான் தான் உலகத்துலேயே பேரழகி. அப்படி இருக்கையில என்ன யாருக்கு பிடிக்காம போகும்? விஸ்வாக்கெலாம் என்ன பிடிச்சிருக்கத்தம்மா செய்யுது. ஆனால் ஏன் அப்படி நடந்துக்கிறான்னு தெரியல. ஒருவேளை கூச்சமாக இருக்கும் போல. கல்யாணம் ஆனால் எல்லாம் சரியாக வரும்னு நினைக்கிறேன். ஆமாடி, கூச்சமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மாப்பிள்ளையை பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்காரு. உனக்கு ஏற்ற ஜோடி தாண்டி பூமிக்கா. அந்த வெள்ளை மூஞ்சி பையில கல்யாணம் பண்ணணுன்ட்டு நின்னிய நல்ல வேலை தப்பிச்ச. அந்த வீட்டில் போய் 5க்கு 4 போய் இருக்கிறதுக்கு இந்த வீட்டுக்கு போகலாம். எந்த பிக்கல் பிடுங்களும் இல்லை. ஆமாம் அவனுக்கு இருக்குமா, அவனுக்கு இருக்கு. அந்த குடும்பத்துக்கு இருக்கு பாரு. அந்த குடும்பத்தை என்ன பண்ணுறேன்னு பாரு. என் கையில் வச்சு சொல்லட்டி எடுக்கலை. என் பேர் பூமிக்கா இல்லை. அத்தை ஏன் அத்தை இப்படி நடந்துக்கிறீங்க? அது எங்கள் ஃபேமிலி அத்தை. என்ன வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பேசாதீங்க, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. ஏண்டி ஃபேமிலி ஆம்ல ஃபேமிலி ஆளை மூஞ்சம்பரு. போடி, அங்கே போறியடி. இப்போ கிளம்பு. பெட்டி எங்கடி? எடி இப்போ பெட்டி எங்கே வச்சிருக்கா? எடுத்து கொடு, கிளம்பட்டும். ஏன் அத்தை இப்படி நடந்துக்கிறீங்க? பூமிக்காக தான் இப்போ வேறு இடத்துல நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம்ல. அப்போ ஏன் அந்த குடும்பத்தை பழி வாங்கணுன்ட்டு இவ்வளோ இதாக நிற்கிறீங்க? உங்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் என்னத்த பிரச்சனை? அதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அதுக்கான டைமும் இது இல்லை. பூமிக்கா நீ வா, நம்ம கிளம்பலாம். கிறுக்கி ஏதாவது பேசிட்டு இருப்பா. இவரே உலகமாக கிறுக்கி, இவன் என்ன பார்த்து கிறுக்கிங்க. நானும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறேன். என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறாங்க. ஒரு நாள் பொங்கி எழ போகிறேன். அப்போ யாரும் தாங்க மாட்டாங்க.